இந்த சக்ஸஸ் நோக்கி போகிற ஜேர்னி வந்து போதும் அப்படின்ற ஒரு மனசே இருக்காது. ஓகே, இட்ஸ் நெவர் இனஃப். நம்மளுக்கு சக்ஸஸ்னாலே ஒரு கோல் செட் பண்ணியிருப்போம், பட் அது ஆல்மோஸ்ட் ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்தது என்ன அப்படின்னு வந்துடும். ஏன்னா அந்த இடத்துக்கு ரீச் பண்ண உடனே நம்மளுக்கு தெரிஞ்சிடும்ல, ஓகே இவ்வளோ பேர் பாராட்டுறாங்களா, இவ்வளோ பணம் கிடைக்குதா, இந்த அளவுக்கு எனக்கு மதிப்பு கூடுதா சொசைட்டியில், ஃபேமிலி என்னை ரொம்ப இது பண்ணுறாங்களா, ஓகே தென் வாட் நெக்ஸ்ட். ஸோ இது ஒரு சைக்கிளாக போயிட்டே இருந்துச்சுன்னா உங்களுக்குள்ள அந்த ஒரு எனர்ஜி கம்ப்ளீட்டாக ட்ரெயின் ஆகிடும். எதெல்லாம் ஒரு கட்டத்தில் முக்கியம்னு நினச்சிங்களோ, ஒரு ஃபேமிலியாக இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்ஸை வேல்யூ பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை உங்களுக்குள்ளேயே அந்த ஒரு பர்பஸ்ன்னு இருக்கும்ல, எதுக்காக நீங்கள் இந்த முயற்சியெல்லாம் ஆரம்பிச்சிங்களோ அதுக்கே ஒரு வேல்யூ இல்லாமல் கூட போயிடும். அப்போ அந்த சக்ஸஸ்க்கு வந்து ஒரு அர்த்தமே இருக்காது. இது ஒரு சைக்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகாமல் பார்த்துக்கோங்க. அதாவது ஜெயிக்கிறோம், நிறைய பாராட்டு கிடைக்குது, நம்மளுக்கு நினச்சதெல்லாம் நம்மளுக்கு கிடச்சிருச்சு, பட் அந்த எக்ஸைட்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் ஆகும் பொழுது அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி போகிற அந்த சைக்கிள்குள்ளே நம்ம மாட்டிக்கிட்டோன்னா வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். அப்போ வெளியே வரணும்னா நம்ம என்ன செய்யணும்? நம்மளோட பர்பஸ், நம்ம எதுக்காக முயற்சி பண்ணுறோம், நம்ம என்னவா ஆகணும்னு நம்ம முயற்சி பண்ணுறோம். ஸோ எப்போவுமே அந்த பர்பஸ் அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் வேல்யூஸ். நீங்கள் நிறைய லெஜெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பீங்க, எவ்வளோ தூரம் அச்சீவ் பண்ணாலும் அவங்களுக்கான அந்த வேல்யூஸ், அந்த வேல்யூ சிஸ்டம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ as simple as that, எவ்வளோ தூரம் நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு நினச்சாலும் who you are as a person, அந்த வேல்யூஸை மறந்துடாதீங்க. டார்க் சைட் ஆஃப் சக்ஸஸில் ஒரு விஷயம் உண்மை என்னென்னா, இந்த ஜேர்னி டுவர்ட்ஸ் சக்ஸஸ் வந்து கொஞ்சம் லோன்லியாக இருக்கும். ஓகே, நீங்கள் மேலே ஏற ஏற ஏற, அதாவது அந்த அல்டிமேட் கோல்ஸை ரீச் பண்ணுற ஸ்டேட்டை மட்டும் நான் சொல்லலை, பட் அந்த ஜேர்னிலேயே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து நெக்ஸ்ட் லெவல் முன்னேறிட்டே இருக்கீங்க அப்படின்னா நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. அந்த உங்களை சுற்றி இருக்கிற கூட்டம் திடீர்னு அப்படியே கம்மியாகிறதும் இருக்கலாம். எல்லாருக்கும் அப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது, பட் அகேன் இட்ஸ் அ சான்ஸ் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. எல்லாரும் புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்ல முடியாது, எல்லாரும் சப்போர்ட்டிவாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு கட்டத்தில் வந்து நம்மளே கொஞ்சம் தனிமையாக இருக்கிற மாதிரி கூட சில ஃபீலிங்ஸ் இருக்கும். மேபி இதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம். ஒவ்வொருத்தங்களுமே வந்து இவால்வ் ஆவாங்க, ஒவ்வொருத்தங்களுமே வந்து நீங்கள் என்ன ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருக்கீங்கன்னு அதே வைப்பில் வந்து மேட்ச் ஆவாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ உங்களுடைய எதிர்பார்ப்புகள் கூட மாறும். நீங்களே ஆஸ் அ பர்சனாக வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக ஆரம்பிப்போம். மேபி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுமே பாசிபிள் தானே. சக்ஸஸ் ரீச் ஆகும்போது ஒரு பர்சனை வந்து அது பாசிட்டிவாகவும் மாற்றும், அதே சக்ஸஸ் வந்து சில நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் கூட கொடுக்கலாம், ரைட்? ஸோ அந்த லோன்லினஸ் இந்த ஜேர்னி அது வந்து அகேன் இட்ஸ் அ டார்க் சைட் ஆஃப் சக்ஸஸ் தான். அதையும் நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். ஓகே, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ஆகும் பொழுது ஆர் அந்த ஜேர்னி கிட்ட அந்த சக்ஸஸை ரீச் பண்ணுற ஸ்டேஜ்க்கு நம்ம வரும் பொழுது யூ வில் பிகம் அ டார்கெட். அதுக்கு ஒரு பெரிய சான்ஸ் இருக்குது. இது ஒரு டார்க் சைட் ஆஃப் சக்ஸஸ் தான். எப்படி சொல்கிறேன்னா, ரொம்ப ஒரு விசிபிலிட்டி கிடச்சிரும். இப்போ நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு நீங்கள் நினைப்பீங்க, அதுக்காக நிறைய முயற்சி பண்ணுவீங்க, பட் அந்த பாயிண்ட் கிட்ட நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்களோ அதை விட ஜாஸ்தியாக ஹேட் பண்ணுறவங்க, நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறவங்க, கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்க. ஸோ இது எல்லாமே நேச்சுரல் தான். ஸோ எல்லாரும் பாராட்டுவாங்க, எல்லாரும் கைத்தட்டுவாங்கன்னு சொல்ல முடியாது. 1000 பேருக்கு 1000 ஒப்பீனியனும் இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு நம்ம சக்ஸஸ் அச்சீவ் பண்ணணும்னு நினச்சோமோ அந்த பாயிண்ட்டை ரீச் பண்ணும் பொழுது சந்தோஷமும் இருக்கும், பட் அதே நேரத்தில் இவ்வளோ நெகட்டிவிட்டி ஆர் இவ்வளோ ஹேட்ரட் இருக்கும் பொழுது அதை பார்த்து நம்ம வந்து ஷாக் ஆகக்கூடாது. ஸோ அங்கே தான் நான் சொல்கிறேன், we will become a target அண்ட் அந்த ப்ரெஷரை நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஏபிளாக இருக்கணும். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் வந்து நிறையா ஹீரோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மூவிஸில் ஜென்ரலாக, ஓகே அது ஈஸியாக ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குன்றதுனால சொல்கிறேன். ஸோ அவங்களுக்கு டேலண்ட் எல்லாமே இருக்கும், பட் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் மூவிஸ் எல்லாம் பெருசாக கிளிக் ஆகாது. பட் ஏதோ ஒரு தருணத்தில் 1 or 2 மூவிஸ் வந்து பெரிய பிளாக் பஸ்டர் ஆகும், மாஸ் ஆடியன்ஸ்க்கு வந்து பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ திடீர்னு வந்து நிறைய பேர் பாராட்டுற ஒரு பர்சனாலிட்டியாக அவங்க மாறுவாங்க. பட் அதே நேரத்தில் அவங்க ஃபேஸ் பண்ணுற அந்த சக்ஸஸ்க்குள்ளே வந்து ஒரு டார்க் சைட் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ப்ரெஷர், ஏகப்பட்ட ஒப்பீனியன்ஸ், ஏகப்பட்ட கிரிட்டிசிசம், நெகட்டிவிட்டி, ஹேட்டர்ஸ் எல்லாமே நிச்சயமாக அந்த ஈக்குவல் வெயிட்டேஜுக்கு கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த நேரத்தில் அந்த டைம் அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்றது கூட ஒரு மெச்சூரிட்டி தான். அண்ட் அகேன் திஸ் இஸ் அ டார்க் சைட் ஆஃப் சக்ஸஸ். ஸோ டோன்ட் கெட் ஸ்கேர்ட். அந்த ஒரு ப்ரெஷரும் நம்ம நீட்டாக ஹேண்டில் பண்ணிக்கிட்டோன்னா we are good.